எடப்பாடியை கொஞ்சம் புரிய வைங்கன்னு சொல்றோம். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா டெல்டால சவுத்துல எல்லாம் சீட்டுகள் வரணும். கொங்குல மட்டும் நான் ஜெயிச்சா அதுவும் அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியே நீங்க கொங்குன்னு நினைக்காதீங்க. நார்த்ல என்ன பாமக வருதா வரலையான்னு தெரியல. வந்தா ஒன்னா வருமா ரெண்டா வருமானு தெரியல. யாரையும் நம்ம இழக்க வேண்டாம்னு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பது அமித்ஷாவா இல்ல அதை ஏற்க மறுக்கிற எடப்பாடி கருத்தை நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க செய்ய தவறுனா உங்க நோக்கம் என்ன மக்களுக்கு சொல்லுங்க. முதல்ல பிஜேபி தொண்டர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. இந்த அணியை பலவீனப்படுத்தினோம், ஏன் பலவீனப்படுத்தினோம் உள்ள போய் சொல்லட்டும். நான் அவங்களுடைய அரசியலை புரிஞ்சவன் நான் சொல்றேன். அண்ணா திமுக இந்த தேர்தலில் அழிஞ்சிட்டா நாம கொஞ்சம் வளர்றது ஈஸியா இருக்குமோன்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாங்களா இல்ல நம்பிக்கையோட போடுறாங்களான்னு தெரியல. காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். அவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்கிறத மட்டும் எங்களால் ரீட் பண்ண முடியும். இல்லாட்டி இவ்வளவு சுலபமா நீங்க அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு இருக்கிறாங்கன்னு நைனா இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னதான் நீங்க சொல்றீங்கன்னா அந்த செய்தியை பார்க்கல. ஏன் நேற்று கூப்பிடலன்னு வாசனை கேட்டீங்களா? தினகரனை ஏங்க கூப்பிடலன்னு கேட்டீங்களா? நயனார் வெளிப்படையா பதில் சொல்லணும். ஓபிஎஸ் சொல்லி மாட்டிக்கிட்ட மாதிரி திரும்ப மாட்டிக்க கூடாது. அவர் எனக்கு போனே போறலன்னாரு. அவர் அனுப்பிச்ச மெசேஜ் போற தூக்கி காமிச்சாரு பாருங்க ஓபிஎஸ். இப்படி எல்லாம் காட்டணும்னு என்ன சார் இருக்கு? அப்படி என்ன சார் அவமானப்பட்டு போய் அந்த பிஜேபி பின்னாடி போய் நிக்கணும்னு அப்படி எல்லாம் நல்லா கிட்டத்தட்ட சட்டையை பிடிச்சு உழுக்குன மாதிரி கேட்கவும் தான் ஓபிஎஸ் ஆதரவாளர் தனியை விட்டு வெளியே வந்தார். தினகரன் கொஞ்சம் நாகரிகமான அரசியல்வாதி. அந்த சூழலுக்கு முன்னாடி அவராகவே புரிஞ்சுக்கிட்டாரு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வாங்க தினகரன் பேசிக்கலாம் வச்சுக்கலாம்னு நினைச்சு போனா கூட அது தினகரனுக்கு அவமானம் தான் நான் பார்ப்பேன்.